திமுக காரங்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அஜித் எப்பயுமே விஜய்க்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேசினாலும் விஜய்க்கு எதிராக பேசுற மாதிரி சித்தரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நேத்துல இருந்து ஒரு பரதேசி ஆளை காணான்னு நினைக்கிறேன். நேத்துல இருந்து ஒரு நாய் ஒரு வீடியோ போடல. அதுக்கு தான் தலை அசால்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன், அவருக்கு நான் எப்பயுமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால இன்னைக்கு வாய் பேசின நாதாரிலாம் எங்க போச்சுன்னே தெரியல. தமிழ்நாட்டில் தளபதி விஜய் அவர்கள் மீதான ஒரு விமர்சனங்களை ஒரு வைக்கக்கூடிய நபராக தலை அஜித்தை அப்படியே போர்ட்ரேட் பண்ணதை அஜித் இல்ல நான் அப்படி இல்லை, அவர் என் நண்பர் அப்படின்ற மாதிரி அவருக்கு நான் வாழ்த்தும் சொல்லியிருக்கேன், அவர் கூட நான் இருப்பேன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறதுனால இப்ப இந்த சும்மா சுத்திட்டு இருந்த திமுக காரனும் காசு கிடைக்குமான்னு சுத்திட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி காரனுக்கும் மிகப்பெரிய பேரடியா இருக்கு. அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அஜித்தை பத்தி ஏதாவது பேசுவாங்க, ஒருத்தவனு வாயை திறக்க மாட்டேன். தல அஜித் அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனாக, தனிப்பட்ட அவருடைய ரசிகர்களுக்கு எந்த விதமான இது இல்லாம அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றாரு. அதே போல இவரும் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ரசிகர்கள்கிட்டே சொல்றாரு. ஆனா விஜய் அவர்களும் அதே மாதிரி என் மக்களுக்காக நான் வந்துட்டேன், நான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன், ஆனா எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஆசை. இது இவரோட ஆசை, அது அவருடைய ஆசை. ரெண்டு பேருடைய ஆசையையும் நீங்க மாத்தி விட்டு அரசியல் செய்யலாம் நினைச்சீங்கன்னா ரெண்டு பேரும் நண்பர்கள். உங்களுடைய அரசியல் இங்கே எடுபடாது. நன்றி.